பிரார்த்தனை திருவிழாவில் இன்றி ஆண்டவருடைய வார்த்தையை வழங்கி நமக்காக ஜெபம் பண்ணும்படியாக என் அருமை மனைவி நம் அனைவருக்கும் அற்புதங்களை கொண்டு வரும்படியாக கர்த்தர் உபயோகிக்கும் பாத்திரம் சகோதரி இவாஞ்சலின் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் எதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஆண்டவர் இல்லாமற் போனால் நம்முடைய வாழ்க்கை சூன்யமாகவே போய்விடுகிறது. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 14:18 பாருங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன், நான் உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். திக்கற்ற நிலைமையிலே இந்த நாளிலும் கூட நீங்கள் இங்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறார், நான் உங்களிடத்திலே வருவேன், இன்றைக்கு உங்களுக்குள் நான் வருவேன், உங்கள் இருதயத்திலே வந்து நான் என்னாலும் தங்கும்படியாக வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதை நாம் உறுதியாக பிடித்து கொண்டு இன்றைக்கு ஜெபிப்போம். பெரியமானவர்களே, அவர் நமக்குள்ளாக வருவதற்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். ஏசாயா 53:7 நாம் அதை பார்க்கிறோம். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார். ஆனாலும் அவர் அடிக்கப்படும் பொழுதெல்லாம், அவருடைய சரீரத்திலே இரத்தம் பாய்ந்து வரும் பொழுதெல்லாம் அவர் வாயை திறக்கவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அவர் வாயை திறவாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார், ஒடுக்கப்பட்டவராக இருந்தார், நெருக்கப்பட்டவராக இருந்தார். யாருக்காக அவர் அதையெல்லாம் சகித்தார்? நமக்காக, நமக்காக. நமக்குள் அவர் நாளும் அது தங்கும்படியாகவே அவர் பரத்திற்கு ஏறி சென்றார். நான் உங்களிடத்தில் திரும்பவும் வருவேன், ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று வாக்கு பண்ணினாரே. நான் இந்த உலகத்தை விட்டு போகாதிருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. நான் போவேன், ஆனால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி போனார். நான் திரும்பவும் வருவேன், ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த தேற்றரவாளனை தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்திலே வருவேன் என்று இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். பெரியமானவர்களே, எபேசியர் 5:2 பாருங்கள், கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையான ஜீவ பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். காணிக்கையாக நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்தார். நம் மீது வைத்திருந்த அந்த அளவில்லாத அன்பின் நிமித்தமாக நமக்காக அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். பெரியமானவர்களே, இப்படித்தான் ஒரு சகோதரி சமீபத்தில் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அக்கா, என்னுடைய குடும்பத்தில் அநேக பாடுகள். திருமணமான நாளிலிருந்து என் கணவர் என்னை அடித்து கொண்டே இருக்கிறார், அடி தாங்க முடியவில்லை, ஏன் என்னை அடிக்கிறீர்கள் என்று நான் கேட்ட பொழுது இன்னும் அடிச்சார். அவர் சொன்னார், நீ குண்டா இருக்கிற, அதனால எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை என்று அடித்து கொண்டே இருக்கிறார். குடித்து கொண்டு வந்து ராத்திரியெல்லாம் என்னை போட்டு அடிப்பார். ஆகையினாலே நான் உடற்பயிற்சியெல்லாம் செய்து என் சரீரத்தை மெலிவாக மாற்றிக்கொண்டேன். எப்படியாவது என் கணவர் என்னை நேசிக்க வேண்டும் என்று எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து நான் அழகாக இருக்க வேண்டும் என்று அப்படியெல்லாம் செய்தேன். அதன் பிறகு என்னை குடித்து விட்டு வந்து அடிப்பார். ஏன் என்று கேட்ட பொழுது, நீ அழகாகவே இல்லை, உன் முகத்தை என்னால் பார்க்கவே முடியல என்று சொல்லுவார். அதன் பிறகு நான் பியூட்டி பார்லருக்கெல்லாம் போய் என் முகத்தை அழகுபடுத்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் அவர் என்னை நேசிக்கவே இல்லை. ஏன் என்று நான் பரிசோதித்து பார்த்த பொழுது அவர் வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டிருந்தார்.
இப்பொழுது என்னிடத்துல சொல்லுகிறார், எனக்கு டைவர்ஸ் கொடு, நான் உன்னை விட்டு நான் பிரிந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அக்கா, எனக்கு என் கணவர் வேண்டும், எனக்காக ஜெபிப்பீர்களா என்று அவள் கடிதம் எழுதியிருந்தாள். எனக்கு அன்பானவர்களே, இப்படியாக நாங்கள் பங்காளர் கூட்டத்திலே ஜெபித்த பொழுது அநேக சகோதரிகள் என்னிடத்திலே சொன்னார்கள், என் கணவர் என்னிடத்திலே டைவர்ஸ் கேட்டு என்னை துன்புறுத்துகிறார், நான் என்ன செய்யட்டும்? நான் குடும்ப வாழ்க்கையிலே என் கணவரோடு இணைந்திருக்க வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று சகோதரிகள் வந்து சொன்ன பொழுது அவர்களை அணைத்து கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பினேன். எனக்கு அருமையானவர்களே, இதே போல சூழ்நிலையிலே நீங்களும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். கண்ணுடைய பாசம் எனக்கு இல்லையே, பிள்ளையுடைய பாசம் எனக்கு இல்லையே என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களிடத்திலே வருகிறேன், நான் உங்களிடத்திலே நாளும் வந்து தங்கும்படியாக, எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக, ஜெயத்தை கொடுக்கும்படியாக நான் வந்து தங்கும்படியாக நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். நம் உள்ளத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போமா? வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று. நாம் கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவரே, நீர் எனக்குள் தாங்கியிருந்தால் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பீர், என் கணவரை கொடுப்பீர், என் பிள்ளைகளை கொடுப்பீர். அன்பை இழந்து போனீர்களோ அத்தனையும் ஆண்டவர் தருவார். இன்றைக்கு ஜெப வேளையிலே ஆண்டவர் பலத்த கிரியை நடப்பிக்க போகிறார். அப்படித்தான் சாது சுந்தர் சிங் இள வயதில் இருந்த பொழுது ஆண்டவரை அறியாமல் இருந்தார். அநேகர் வந்து வேத புத்தகத்தை அவருக்கு கொடுத்தார்கள். வெறி பிடித்தவர் போல அந்த புத்தகத்தை எல்லாம் கிழித்து போட்டார், நெருப்பில் போட்டு எரித்தார். அவ்வளவு வெறுப்பு ஆண்டவர் மீது. அந்த நாளிலே இரவிலே அவர் படுத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவானவர் அவர் முன்பதாக தோன்றினார். முகமுகமாக தோன்றி அவரோடு கூட பேசினார். நான் தான் இயேசு, நான் தான் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறவர் என்று அவரோடு கூட பேசினார். அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் அவருக்கு சொன்னார். அந்த நாளிலிருந்து சாது சுந்தர் சிங் இயேசுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று அவரை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தமாக அவர் குடும்பத்தினர் அவரை வெறுக்க ஆரம்பித்தார்கள். வெளியே போ, ஒன்று உனக்கு இயேசு வேண்டுமென்றால் நீ இயேசுவோடு வெளியே போ, நாங்கள் வேண்டுமென்றால் எங்களோடு வீட்டில் இரு என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அவர் வேத புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே போனார். ஹிமாலய தேசத்திற்கு நடந்தே போனார். திபெத் என்ற இடத்திற்கு போன பொழுது அவர் காலெல்லாம் வலிக்க ஆரம்பித்தது. ஒரு கல்லிலே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் தனிமையிலே இப்படி நடந்து கொண்டு வருகிறேனே, இந்த இடத்துல பசியோடு தூக்கமில்லாமல் இருக்கிறேனே, இந்த கஷ்டத்திலே நான் இந்த இடத்துல மரித்து போனார் யார் என்னை வந்து பார்ப்பார்கள்? எனக்கு யார் இருக்கிறார்கள்? சொந்தமென்று யாரும் இல்லையே, நான் தனியாக விடப்பட்டிருக்கிறேனே என்று அழுது கொண்டிருந்த பொழுது எதிரிலே ஒரு பெரிய கல்லிலே இன்னொருவர் வந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். அது யார் தெரியுமா? நம்முடைய அன்பான இயேசு சாமி. முகமுகமாக அவர் முன்பதாக காட்சி அளித்தார். அவரோடு கூட சாதாரண ஒரு மனிதனை போல உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். அவருக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அவர் இந்த நாட்களில் திருவடி உபதேசம் என்ற அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்னால் இயேசுவோடு கூட நடந்த அனுபவத்தை எல்லாம் எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்படியே ஆண்டவர் நம்மையும் தனியே விட்டு விடவே மாட்டார். நான் தனிமையில் இருக்கிறேனே என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேனே என்று அழுது கொண்டிருக்கலாம். ஆனாலும் இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவானவரும் அப்படித்தான் அதே நிலைமையிலே கடந்து சென்றார். தனிமையிலே விடப்பட்ட நிலைமை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் 8:29
என்னை அனுப்பினவர் என்னோடு கூடவே இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகள் எல்லாம் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடவே இல்லை என்று சொல்லுகிறார். அவர் என்னை தனியே விடவே இல்லை, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்னும் யோவான் 11:42 பாருங்கள், இயேசுசாமி சொல்லியிருக்கிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்மை தனியாக விடாமல் நம்மோடு கூட இருக்கிற தேவன் எதையும் செய்கிறாரா? நமக்கு செவி கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். ஆகையினால் தான் இயேசுவானவர் லாசரு மரித்து 4 நாட்கள் ஆன பொழுதும் உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படி வெளியே வந்தான், உயிரோடு எழுந்து வந்தான். 4 நாட்கள் மரித்து நாறி போன அந்த சரீரம் திரும்பவும் உயிர் பெற்றது. இயேசுவானவருக்கு ஆண்டவர் அந்த நாளிலே செவி கொடுத்தார். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வெளியே வா லாசருவே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அதை அப்படியே கேட்டு லாசருவை உயிர்ப்பித்தார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் தான் உங்களோடும் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சொல்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். கவலைப்படாதீர்கள், எதுவானாலும் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு சொல்லுங்கள். அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படித்தான் ஆண்டவர் ஒரு சகோதரருக்கு எப்படி செவி கொடுத்தார் என்று நாம் கண்ணார பார்க்க போகிறோம். அவரை நான் இங்கே அழைக்க போகிறேன். சகோதரர் தியாகராஜன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா? கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். என் பேர் தியாகராஜன். நான் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் 8வது படிக்கும்போது 1996 எனக்கு இந்த கை முட்டியில் காலில் இதெல்லாம் தோல் உறிஞ்சிட்டு ஒரு மாதிரி இருந்தது. நான் அதை அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் எடுத்துக்கல. சரி, அது ஒரு வாரம் வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக, சரி நான் இன்னும் ஹைட்டாக வளர போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே இருந்துட்டேன். அது பார்த்தா ஒரு 5 வருஷம் கழித்து கையில் உள்ளங்கையெல்லாம் பயங்கரமாக புண்ணாக ரொம்ப பயங்கரமாகிடுச்சு. கையிலேருந்து அப்படியே சீலும் நீரும் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. என்னால் அப்போ 11th முடிச்சுட்டு 12th இப்போ ஜாயின் பண்ணுற டைமு. அதுக்கப்புறம் சரியாகல. அப்புறம் 12th எக்ஸாம் டைமில் அதே மாதிரி கையெல்லாம் ஒரே புண்ணாக இருந்தது. சில நேரத்தில் பிளட்டில் வரும். பேனாவை கையிலே பிடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஒரு பரீட்சையில் எழுதுவேன், பேனாவை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் அப்படியே என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பயங்கர வழியில் இருப்பேன் நான். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு டாக்டரை பார்த்தேன். அவங்க மருந்து எதாவது கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, சரியாக போச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே வராது அப்படின்ட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா மீண்டும் அது வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனையோ டாக்டர் நான் பார்த்தேன். 96லேருந்து 2009 வரைக்கும் பயங்கரமான அந்த பிரச்சனையாக இருந்தது. என்னால் தூங்க முடியாது. இதை நினச்சி வேதனையாக இருக்கும். என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பான் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க போனோம்னா, நீ கொஞ்சம் தள்ளியா நில்றா அப்படிம்பானுங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ரொம்ப கொடூரமாக அந்த பிரச்சனை. வெளியிலையும் போக முடியல, ஒன்றும் போக முடியல. ஒரு ஆஃப் கை சட்டை கூட போட முடியாது. முட்டியில் பிளட் வரும், சீலு வரும், நீரு வரும், ஸ்மெல் அடிக்கும், சட்டையெல்லாம். அதனால் அதை மறைக்கிறதுக்காக வேண்டிய ஃபுல் ஹேண்ட் சட்டை போடுவேன். அந்த இதெல்லாம் பட்டு அந்த சட்டையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி போட்ட சட்டை ஒரு 10 நிமிஷம் கூட போட முடியாது. அது அவ்வளோ வேதனையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ கிட்டத்தட்ட 10 ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தேன். டாக்டருங்க சொல்லுவாங்க, இது சோரியாசிஸ்ப்பா, இது வந்து குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னாரு. இன்னொரு டாக்டர் வந்து சோரியாசிஸ் இஸ் இன்க்யூரபிள் டிசீஸு அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி பார்க்கலாம்ப்பா அப்படின்பாரு. ஒரு சயின்டிஸ்ட்டுங்க யூஸ் பண்ணுற ஒரு சிம்பன்சி குரங்கு மாதிரி நான் நினச்சிக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்னை கண்டுக்கலை. வீட்லேயும் அதே மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன், அம்மா இது யாருக்கும் வந்துடக்கூடாது, இன்ஃபெக்ஷியஸு, அதனால் தனி தட்டு வச்சுருங்க, தனி டம்ளர் வச்சுருங்க, தனி டவல் வச்சுருங்க, எல்லாமே தனித்தனியாக அப்படியே சனிமைப்படுத்த மாதிரி ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா தலையில் சீப்பே வைக்க முடியாது. தலையில் புண்ணு, தலையிலும் நீர், இது பஸ் கலெக்ட் ஆகி சீல் வந்துகிட்டே இருக்கும். கையில் முட்டி, முகத்தில், நெத்தியில். இது எவ்வளவு நாளா அப்படி கஷ்டப்பட்டு 96லேருந்து 2009 வரைக்கும் 14 வருஷம் வேதனை. எனக்குள்ளார
அவ்வளோ சொல்ல முடியாத வேதனை. நான் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு பெரிய டாக்டர்னு சொல்லி சொன்னாங்க, அவரையும் போய் பார்த்தேன். அவரும் அதே மாதிரி தான் சொன்னார், என்னப்பா உனக்கு இது நான் மருந்து கொடுக்குறேன், அது சரியாகவே மாட்டேங்குது, அது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, பார்க்கலாம் நீ உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த மருந்தையும் சாப்பிட்டாரு, இந்த ஆயிலையும் யூஸ் பண்ணு, தனி ஷாம்பு, தனி ஹேர் ஆயில், ஒவ்வொன்றும் பார்த்தாக்கா 300 ரூபா 200 ரூபா இருக்கும். நான் இதெல்லாம் இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் சீட்டு ஒரு சாம்பிளுக்காக கொண்டு வந்திருக்கேன். 32 சீட் இருக்குது, இல்லை 32 ப்ரெஸ்கிரிப்ஷன் சீட்டு. ஒவ்வொரு தாட்டியும் பார்த்தீங்கன்னா 15 மாத்திரைங்க என்னென்னமோ எழுதி கொடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ண, லோஷன் அப்ளை பண்ணுறதுக்கு, மாத்திரை மருந்து இதெல்லாம் எடுத்துக்கிற கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். உடம்பு ஃபுல்லாக போடணும், சொல்ல முடியாத இடத்துலலாம் போட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் டாக்டரை போய் பார்க்கவும், சரி கேஸ் ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் நைட்ரஜன் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்து அதை ஸ்ப்ரே பண்ணார். அது அடிக்கும்போது பயங்கர வேதனையாக இருக்கும். உசுறு போய் உசுறு வரும்னா பாருங்க, ரொம்ப எரிச்சலாக இருக்கும், பயங்கர எரிச்சலாக இருக்கும், பயங்கர வலியாக இருக்கும். பேண்ட்டு கூட போட முடியாது, வேஷ்டி கட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டை பார்ப்பேன். ஒரு மணி நேரத்துக்கு எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அந்த கேஸ் அடித்தா அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். அந்த கேஸ் அடிக்கிற பக்கம்லாம் கொப்பளிச்சு காலில், முட்டியில், கையில் எல்லா பக்கம் அப்படியே கொப்பளிச்சு போயிடும். நல்லா இவ்வளோ பெருசு கொப்பளிச்சிடும். அது அப்படியே நீர் கோத்திட்டு என்னால் நடக்க முடியாது, ஒரு செருப்பு போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு வெளியில் அந்த ஆஸ்பத்திரி வெளியில் உட்காந்துக்குவேன். ஒரு மணி நேரம் அந்த வலியெல்லாம் குறையிட்டும் அப்படின்ட்டு நான் இருந்துக்குவேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப உசுறு. நான் அழுத எங்கள் அம்மா தாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே நல்லா நடக்கும்போது எல்லாம் நடந்தே வீட்டுக்கு வரும்போது, வெளியில் வரும்போது ஒரு 2-3 டைம் சிரித்து பழகிக்குவேன். எங்கள் அம்மா என்னை பார்த்து அழுவாங்க அப்படின்ட்டு நான் வெளியில் நின்று சிரிச்சுக்குவேன். ஒரு 2 தாட்டி சிரித்து முகத்தை சிரித்த மாதிரி உள்ளே போயிட்டோம்னா எங்கள் அம்மா என்னை அவ்வளோ இதாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி போவேன். உள்ளே போயிட்டு சகஜமாக இருத்துக்கிற மாதிரி இருப்பேன். வெளியில் நல்லா சிரிப்பேன், உள்ளார ஒரே வேதனையாக இருக்கும். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரிலையும் கடலளவு கவலை இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் 2009 நம்ம ப்ரோக்ராமை பார்த்தேன். அப்போ தான் நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் பேசுனீங்க. அப்போ கையில் ஒரு லெட்டர் ஒன்று வச்சுட்டு இன்னொரு சிஸ்டர் யாரோ ஒருத்தர் அதே மாதிரி தோல் பிரச்சனைக்காக எழுதி வச்சுருந்தாங்க. அந்த லெட்டருக்காக அந்த அம்மாவுக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க. அப்போ அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஒரு சுமாராக தான் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமில் தான் சரி இந்த ஜெபம் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. உடனே எங்கள் டிவி முன்னால் உடனே அப்போவே அந்த ஜெபம் முட்டி போட்டு நான் உடனே ஜெபம் பண்ணேன். இனிமே எனக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்துருச்சு. 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு, 4 நாள் போச்சு. 5ஆவது நாள் நான் குளிச்சுட்டு சரி இந்த ஆயின்மெண்ட் இந்த ஆயிலெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கண்ணாடி முன்னால் போய் போடலாம் அப்படின்ட்டு போய் பார்க்குறேன். தேட வேண்டியதாக இருந்தது. அந்த தழும்பு, அந்த புண்ணு, சீலு எதையுமே காணோம். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை இது என்ன ஆச்சோ தெரியலையா, ஆண்டவர் இந்த அளவுக்கு எனக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சந்தோஷத்தை எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிடுவேன். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பாருங்கம்மா கையிலலாம் எதுவும் இல்லைம்மா, காலிலலாம் பாருங்கம்மா எப்படி ஆயிடுச்சுமா, அன்னைக்கு தான்மா இவாஞ்சல் நம்ம சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அம்மா அழுது கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டாங்க. நானும் அன்னையிலிருந்து டெய்லியும் பார்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு 2009 ஆகஸ்ட் இல்லை, இன்னைக்கு ஜனவரி ஆயிடுச்சு 2012, 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த ஹேர் ஆயில நான் எங்க இருக்குன்னு தெரியாது, லோஷன் எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த ஆயின்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த டாக்டர் அந்த ஆஸ்பத்திரியில தான் இருக்காரான்னு எனக்கு தெரியாது, ஸ்கின் டாக்டரை பத்தி நான் கவலையும் படுறதில்ல, எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என் வியாதி அன்னைக்கே ஓடி போச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஒரே ஒரு நாள் ஜெபம், வெறும் 10 நிமிஷம் பிரேயரு, அதுல நான் முழு மனசா ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு என்ன விட்டு அந்த நோயை ஓடி போச்சு. இன்னைக்கு இன்ன வரைக்கும் நான் எந்த ஒரு தோல் பிரச்சனையும் இல்லாம நல்ல தெம்பா இருக்கிறேன், நல்ல குணமா இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவருக்கு தான் நான் கோடானு கோடி ஸ்தோத்திரம் சொல்றேன். எல்லா மகிமையும் கொடுக்கும். பாருங்க ஒரு முகத்தை என்ன அழகா தோல், சின்ன குழந்தையின் தோலை போல ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் டிவியில் நான் எப்படி இவங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுத்தேன் என்று நாம் ஒரு நிமிஷம் பார்ப்போமா? தோல் வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடும் சுவாமி, தொடுமப்பா.
அது எந்த விதமான தோல் பிரச்சனையாக இருந்தாலும் இப்பொழுதே அது மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். உடைய உன்னத ஆவி இறங்கட்டும்ப்பா, இப்படிப்பட்டவர்கள் மீது இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும்ப்பா, விடுதலை கொடுக்கட்டும். அப்பா, அது மகனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் சுவாமி, எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறீரப்பா. உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எமது மகன் எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவரே கூசாமல் வெட்கப்படாமல் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டதை சொன்னாரப்பா ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக அதை சொல்லியிருக்கிறார் சுவாமி. உம்மை கனம் பண்ணியிருக்கிறார் சுவாமி ஆண்டவரே. இந்த பிள்ளையை கனம் பண்ணோப்பா, கனம் பண்ணும். இனிமேல் இந்த வியாதியே வரக்கூடாது சுவாமி. மற்றவர்களுக்காக அவர்களுக்கு சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறவனாக இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக இருக்கட்டும்ப்பா. பிள்ளை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பீராக ஆண்டவரே. இப்பொழுதும் இதே போன்ற சொரியாசிஸ் வியாதியினாலே தவிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தலையிலே சீழ் பிடித்து ஒழுகுகிறது, என் சரீரம் நாறுகிறது என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே. இந்த தோல் வியாதி மட்டுமல்ல, மற்றும் அநேக வியாதிகளினாலே தோல் அழுகி நாற்றம் எடுக்கிற அந்த நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களானாலும் சரி, இங்கு இருக்கிறவர்களானாலும் சரி, அவர்களை இப்பொழுது தொடுவீராக, இப்பொழுது தொடுவீராக. நம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் சுவாமி. சுகம் அளிக்கிற வல்லமை இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும், இறங்கட்டும். தோலை தொடும் சுவாமி, கட்டிகளை தொடும் அப்பா ஆண்டவரே. பொண்களை தொடும் சுவாமி, அடவி கொடுத்து அவர்களை சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும் சுவாமி. இதே நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக. இந்த பொல்லாத வியாதி அவர்களை விட்டு தொலையட்டும் சுவாமி. சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும் சுவாமி ஆண்டவரே. காலை வெட்டிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று தவிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த பொண்ணெல்லாம் சுகமாகட்டும் சுவாமி, சுகமாகட்டும் அப்பா. அதற்காகவே நீர் நொறுக்கப்பட்டீர் என்பதை நினைத்து உமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் சுவாமி, சுகமாக்கும் அப்பா. எல்லா சொறி வியாதிகளும் இப்பொழுது சுகமாகட்டும், சொரியாசிஸ் வியாதிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. எல்லா அரிப்புகளும் இப்பொழுது சுகமாகட்டும், எல்லா அலர்ஜிகளும் இப்பொழுது சுகமாகட்டும் சுவாமி. அவர்களை விடுதலை ஆக்குகிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த கை ரொம்ப குடையும். கடவுளே எனக்கு பேசுமாண்டவரே, எனக்குள்ள நீ வாரும் சாமி, எனக்கு உங்க ஆவியும் தாரும் சாமி கடவுள்கிட்ட கேட்டேன். வியாதிகளினால் அவதிப்படுகிற ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இப்பொழுது இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும். அப்பதான் எனக்கு புது வல்லமை கொடுத்தா, எனக்கு கடவுள் நல்ல சொத்து கொடுத்தா. ஒரு வருஷமா கை கால் வலி கொடைச்சலோட இருந்தேன். இன்னைக்கு வரும்போது காலையிலே கை கால் கொடைச்சல் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்னால் தாங்க முடியாம வந்தேன். ஒவ்வொரு வலியும் இப்பொழுது முறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எடுத்து போடுவோப்பா, எடுத்து போடும். ஆவியின் பலன் அவர்கள் மீது இறங்கட்டும். இந்த நேரத்தில் புது அபிஷேகத்தினால வரங்கள்னால நீ நிரப்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை புது அபிஷேகத்தினால் புது வல்லமை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். விடுதலையோடு அவர்கள் ஆனந்தமாக களி கூறும்படி செய்திருக்கிறார். இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு கடன் பிரச்சனைக்காக நான் ரொம்ப அழுது உருக்கமாக ஜெபம் பண்ணேன். ரொம்ப அழுது தியேட்டரில் வாங்க எனக்கு கொடுங்க, பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். கண்ணை மூடி நான் அழுது ஜெபம் பண்ண மூடி, நான் உன்னை சிக்கற்றவனாக விடமாட்டேன் என்று சொன்னீரப்பா ஆண்டவரே. இப்பொழுது இறங்கும்படியாக ஒவ்வொருவர் மீதும் ஆவின் மழையை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. கடவுளோட 2 கையும் என் தலைமையில வச்சு என் முகத்தை தடவி கொடுத்துட்டு போனாரு. என்னால இன்னும் முடியாது. ஆண்டவருக்கே மகிமை. அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்து எங்க அம்மா
டிவியில லைவ் ப்ரோக்ராம் ஓடுது பாருங்கம்மான்னு சொன்னேன். அவங்களுக்கு கால் வலியை ரொம்ப 2 நாளாக ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கும் கால் வலி. சரின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் பாருங்கம்மா, உங்கள் கால் வலி சரியாகும் அப்படி சொன்னேன். எல்லா இடங்களிலும் ஆவியின் மழையை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஆஸ்பத்திரியில இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மீது உடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. வீடுகளில் உடைய வல்லமை இறங்குவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஊற்றுமப்பா. பார்த்த உடனே லாவணியா என்னை அறியாமலே எனக்கு அழுக வந்துருச்சு, என் கால் வலி போயிடுச்சு அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே எங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதனால சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அருமையாக அம்மாவை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். மகளுக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். 2 மடங்கு ஆசீர்வாதம். இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாக்களின் மூலமாய் உலக வாழ் மக்கள் தங்கள் வாழ்வில் இறைவனின் ஆசீர்வாதங்களை தனித்தனியாக பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கிய காரணம் இயேசு அழைக்கிறார் பங்காளர்களாகிய உங்கள் பிரார்த்தனைகளும் உதாரத்துவமான நன்கொடைகளுமே. தொடர்ந்து தாங்குங்கள். நீங்களும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியினரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது 100 மடங்கு உறுதி. என் அருமை குட்டி பையன் ரிக்கி சிமியன் தாஸ் ராஜகீழ்ப்பாக்கம் சென்னையிலிருந்து இன்று பிறந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறான். ஹாப்பி பர்த்டே ரிக்கி. ஃபர்ஸ்ட் பர்த்டே, த பெஸ்ட் பர்த்டே, பிகாஸ் யூ ஹவ் honored God on your first birthday. God bless you abundantly. சங்கீதம் 91:4 படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவுமாகும். ஏசப்பா, குட்டி ரிக்கியை ஆசீர்வதி, பாக்கியத்தினால் நிரப்பும், கனம் பண்ணும், செழிக்க செய்யும். அந்த செட்டைகளின் மறைவிலை பிள்ளையை வைத்து உயர்த்தி வைய சுவாமி. அதே போல எங்கள் சகோதரர் ராஜ்குமாரையும் சகோதரி ஜோதிமணியும் ஆசீர்வதியும். குட்டி மகள் பிளஸி சூசனையும் ஆசீர்வதியும். தாத்தா பாட்டியும் ஆசீர்வதித்து சமாதானத்தினால் நிரப்பி இந்த குடும்பம் முதன்மையாயிருக்க அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அருமையான காவியா தர்ஷினி ட்ரிப்ளிகேன் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறாய். ஹாப்பி பர்த்டே டார்லிங் காவியா. God bless you a million times. உபாகமம் 28:1 படி உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைத்து உன்னை கனம் பண்ணுவாராக. ஏசப்பா, அப்படியே காவியாவுக்கு செய்யும். பிள்ளை முத்தமிடும், அவளை உயர்த்தி வையும். அவளுக்கென்று நற்பெயர் உண்டாயிருக்க, நற்கீர்த்தி உண்டாயிருக்க, வாழ்க்கை முழுவதிலும் பாக்கியம் பெருகி இருக்க, இந்த வருடத்திலே விசேஷமாக உமது ஆசீர்வாதத்தை அவளுக்கு அஸ்திபாரமாக வைத்து அவளை உயர்த்த சுவாமி. அதே போல எங்கள் சகோதரர் வெங்கட்ராமன், சகோதரி ராஜலட்சுமி அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவனே ஐயா மிஸ்டர் ராஜமாணிக்கம், அம்மா மிஸ்ஸஸ் லீலா அவர்களை ஆசீர்வதித்து சுகத்தை தாரும். முழு குடும்பமும் அது வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. எங்கள் சகோதரி மிஸ்ஸஸ் சண்முக பிரியா, மிஸ்டர் மகேஷ் அவர்களை ஆசீர்வதித்து நன்மையான நாட்களை அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். குளச்சல் கன்னியாகுமரியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கும் எங்கள் அன்பு சகோதரர் அவர்களே, யூகேவிற்கு உங்களுக்கு விசா ஆண்டவர் கொடுத்தபடியினால் இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை உபாகமம் 2:7 படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக என்ற வசனத்தின்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்கட்டும். ஏசப்பா, எங்கள் சகோதரனுக்கு விசாவை கொடுத்தீர். அவர் நன்றி காணிக்கை அனுப்பி லட்சக்கணக்கான மக்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வைத்திருக்கிறார். ஆகவே அவர்களை யூகேவிலே செழிக்க செய்யும் சுவாமி, செழிக்க செய்யும், உயர்த்தி வையும், நன்மையை காணும்படி கிருபை செய்யும். அதே போல சுவாமி, ஏற்ற துணையை உமது மகனுக்கு தாரும், சுகத்தை தாரும். யங்கர் பிரதரை ஆசீர்வத்தின் ஞானத்தை பெருகச் செய்யும், குடும்பத்தையும் ஆசீர்வதியும், பெற்றோரை சமாதானத்தினால் நிரப்பி கனம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். சகோதரர் பால் தினகரன் அவர்களின் மற்றொரு புதிய வெளியீடு அநாதி தேவனே அடைக்கலம். இதில் தற்கொலை செய்ய முயன்றவருக்கு நிகழ்ந்தது என்ன, மரித்த உடல் உறுப்புகள் மீண்டும் எப்படி உயிரடைந்தன, மேலும் பல சுவாரஸ்யங்கள் அடங்கிய டிவிடி டாக்டர் பால் தினகரன் அவர்களின் அநாதி தேவனே அடைக்கலம் என்ற தலைப்பில் வெளிவந்துள்ளது.
இதை நன்கொடை ரூபாய் 30 செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இவற்றை பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் எண் 72 ராஜாஜி சாலை சென்னை 1 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து வந்தார்.